பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 9th சயின்ஸ்ல இருக்கக்கூடிய கலை சொற்கள் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எது எது முக்கியமா இருக்கோ அதை பார்த்துடலாம். எண்டோடெர்ம் அப்படின்றது அக அடுக்குன்னு அர்த்தம். சரியா? எண்டோ அப்படின்னா அக, எக்ஸோ அப்படின்னா புறன்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த எக்ஸோ அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா புற, எண்டோ அப்படின்னா அக. அப்போ எண்டோடெர்ம் அப்படின்னா அக அடுக்கு. அடுத்து அபாண்டன்ட் அப்படின்னா அதிக அளவுன்னு அர்த்தம். அபாண்டன்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதிக அளவு இருக்கக்கூடிய மினரல்கள், அந்த மாதிரி கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அபாண்டன்ட் அப்படின்ற சொல் எதை குறிக்குது அப்படின்னா அதிக அளவு அப்படின்றத குறிக்கும். அடுத்து வேலன்ஸ். வேலன்ஸ் அப்படின்றது இணைத்திறன். சரியா? அடுத்து நாக்டோருனல். சரியா? நாக்டோருனல்னா இரவில் இயங்கும்பா, முக்கியமானது. நாக்டோருனல் அப்படின்னா இரவில் இயங்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அடுத்து அக்வாரிஜியா, ராஜ திரவகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு. அக்வாரிஜியா அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னதான், 3 பங்கு HCl-ம் 1 பங்கு HNO3-யும் சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னா ராஜ திரவகம். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்வாரிஜியான்னு சொல்லுவாங்க. தங்கத்தை கரைக்கக்கூடிய ஒரு லிக்விட். சரிங்களா? அதான் ராஜ திரவகம். அது பேர் அக்வாரிஜியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த உலோக கலவைகள். இது ரெண்டும் சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கணும். அலாய் அப்படின்னா உலோக கலவை, மெட்டலாய்டு அப்படின்னா உலோக போலி. இது ரெண்டும் சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அலாய் அப்படின்னா உலோக கலவை. சரியாப்பா? அலாய் அப்படின்னா உலோக கலவை, மெட்டலாய்டு அப்படின்னா உலோக போலிகள். சரியா? போலி மெட்டல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போலி மெட்டல். அப்போ உலோக போலிகள் அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ், உலோக கலவைகள்னா அலாய். அடுத்தது இந்த பாருங்க, ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா அது ஒளி விலகலை குறிக்கும். ரிஃப்ராக்ஷன்ன்றது ஒளி விலகல். போட்டோட்ராபிசம் ஒளி நாட்டம். இது ரெண்டும் டிஃபரெண்டா இருக்கு, பாத்துக்கோங்க. ரிஃப்ராக்ஷன்னா ஒளி விலகல், போட்டோட்ராபிசம் அப்படின்னா ஒளி நாட்டம், போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா ஒளி சேர்க்கை. அடுத்து இந்த பாருங்க, மியாசிஸ் அப்படின்னு என்னப்பா? மியாசிஸ் அப்படின்றது குன்றல் பிரிவு. தொகுதி, ஃபைலம். ஃபைலம் அப்படின்றது தொகுதியை குறிக்கும். சரியா? ஃபைலம்னா தொகுதி. டாக்ஸிக் நஞ்சு. சரியா? அப்போ டாக்ஸிக் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா நஞ்சை குறிக்கும். நஞ்சு. சரிங்களா? விஷம், அதான் டாக்ஸிக். அடுத்தது பாருங்க, இந்தது என்னன்னா தெரபி, சிகிச்சைப்பா. நம்ம சொல்லுவோம்ல ஹீமோதெரபி அந்த எல்லாம் சொல்லுவோம்ல, அப்படின்னா வேதியியல் சிகிச்சை. அது பின்னாடி இருக்கு. அப்ப இந்த தெரபி அப்படின்ற வார்த்தை வந்துச்சுனாவே அது சிகிச்சைன்னு அர்த்தம். அடுத்து ஸ்பீசிஸ் அப்படின்னா சிற்றினம். சரி, ஸ்பைசஸ் அப்படின்னா மசாலா பொருட்கள், ஸ்பீசிஸ் அப்படின்னா சிற்றினத்தை குறிக்கும். அடுத்து கேட்டினேஷன், சுய சக பிணைப்பு. கேட்டினேஷன் அப்படின்றது சுய சக பிணைப்பு. இம்யூனைசேஷன் அப்படின்னா நோய் தடுப்பு. இங்க பாருங்க, இது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்யூன், அதாவது இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்குன்னு அப்படின்னா நோய் தடுப்பு பவர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இம்யூனைசேஷன் அப்படின்னா நோய் தடுப்புன்னு அர்த்தம். அடுத்தது ப்ரொபகேஷன். ப்ரொபகேஷன்னா பரவுதல். சரியாப்பா? ப்ரொபகேஷன்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னா பரவுறதை குறிக்கும். ப்ரொபகேஷன் அப்படின்றது பரவுதல். அடுத்தது ஆட்டோட்ராபிக், தற்சார்புப்பா. சரியா? இந்த மாதிரி ஆட்டோ அப்படின்னாவே அது தானா இயங்கக்கூடிய அந்த மாதிரி வரும். சரிங்களா? AUTO. அப்ப ஆட்டோட்ராபிக் அப்படின்னா தற்சார்புன்னு அர்த்தம். யூனிவர்ஸ் அப்படின்னா பிரபஞ்சம் இல்ல அண்டம், அத யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, ஜெனரேட்டர் அப்படின்னா மின் இயற்றி. சரியா? ஜெனரேட்டர் அப்படின்றது மின் இயற்றி, கரண்ட ப்ரொடியூஸ் பண்றது. ஜெனரேட்டர் மின் இயற்றி. ஆசிலரேஷன் முடுக்கம். ஆசிலரேஷன் அப்படின்றது முடுக்கம். இந்த வித்தியாசமா இருக்கு பாருங்க. லேம்ப் பிளாக் அப்படின்னா விளக்கு கரின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, லேம்ப் பிளாக் அப்படின்னா விளக்கு கரி. இந்த மாதிரி விஷயம் தான் நம்மளுக்கு கேக்குறாங்க. அதாவது சில நேரம் இதுல டைரக்டா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. விளக்கு கருமை, இந்த மாதிரி டைரக்டா கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு விளக்கு கரி அப்படின்றது அந்த இடத்துல ஞாபகத்துக்கு வராது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு TNPSC-ல அடிக்கடி கேட்கிறாங்க கலை சொற்கள். சோ அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா லேம்ப் பிளாக் அப்படின்றது விளக்கு கரி. அடுத்து பாருங்க, கீமோதெரப்பி, வேதிய சிகிச்சை முறை. இதுக்கு முன்னாடி தெரப்பி அப்படின்றது என்னமா பார்த்தோம்? சிகிச்சை பார்த்தோமா? கீமோதெரப்பி இது கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை. கீமோதெரப்பி அப்படின்னா வேதிய சிகிச்சை முறை. கீமோ கெமிக்கல் அப்படின்ற மாதிரி வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட்டு. இப்போ எல்லாத்தையுமே வரிசையா பார்த்துருங்க. இல்ல பாருங்க,
அக ஆற்றல் இன்டர்னல் எனர்ஜி, அகனாவே இன்டர்னல் தான் சரியா. அடுத்து ட்ரஃப் அகடு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணு அமைப்பு, நியூக்ளியஸ் உட்கரு, அட்டாமிக் நம்பர் அணு எண், இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா மனப்பாடம் பண்றது டைரக்டா தான் இருக்கு. எலமெண்ட்ஸ் காணப்படும் அதாவது அபாண்டன்ட், இந்த இது சேர்த்து படிக்கணும். அபாண்டன்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னா அதிக அளவு காணப்படும் தனிமம் சரியா. அபாண்டன்ட்னாவே நம்மளுக்கு அதிக அளவுன்னு அர்த்தம்பா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் தனியா கேட்கலாம், கட்டாயம் கேட்கலாம். அபாண்டன்ட் அப்படின்னா என்னன்னா அதிக அளவு சரியா. அடுத்து ஃப்ரீக்வன்சி அதிர்வெண், இனட் கேஸ் நோபல் கேஸ் அப்படின்னா அரிய வாயு மந்த வாயு, அலைவு காலம் டைம் பீரியட் அப்படின்றது அலைவு காலம், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அழிவின் விளிம்பில் உள்ள சிற்றினங்கள், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்னா அழிவோட விளிம்புல இருக்கக்கூடிய சிற்றினம், பிரஷர் அழுத்தம், ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜனேற்ற எண், ஆக்சிடேஷன் ஆக்சிஜனேற்றம் அவ்வளவுதான். அப்ப ஆக்சிடேஷனாவே ஆக்சிஜனேற்றம் தான். அடுத்து ரேடியல் சிம்மட்ரி ஆர சமச்சீர், டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இணைதிறன் கொண்ட எலக்ட்ரான்கள், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது இணைதிறன் கொண்ட எலக்ட்ரான்கள், இணைப்பு திசு அதாவது கனெக்டிவ் திசு அப்படின்னா இணைப்பு திசு டைரக்டாவே இருக்கு. கார்டியாக் மசில் இதய தசை, கார்டியாக்னாவே இதயம் தானே நம்மளுக்கு சரிங்களா. கார்டியாக் மசில் அப்படின்னா இதய தசை. மோஷன் இயக்கம், பைலேட்ரல் சிமெட்ரி இருபக்க சமச்சீர், இதுக்கு முன்னாடி ஒரு சிமெட்ரி பார்த்தோம்லப்பா சரியா. ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா ஆர சமச்சீர் சரியா. ரேடியல் சிமெட்ரினா ஆர சமச்சீர், பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னா இருபக்க சமச்சீர். அப்ப பைலேட்ரல் அப்படின்னா பையினாவே ரெண்டு தான். அடுத்து அயன் ஃபில்லிங்ஸ் இரும்பு துகள், ஸ்டொமேட்டா இலைத்துளை, பம்பு இறைப்பான், இங்க பாருங்க வித்தியாசமா இருக்கு பாருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பம்புனா என்னப்பா இறக்கிறது, தண்ணி இறைச்சு வெளியே கொண்டு வரும்ல, அப்ப பம்புனா இறைப்பான். அடுத்து கோஆர்டினேட் கோவலன் பாண்ட் ஈதல் சகப்பிணைப்பு, டைப்ளோபிளாஸ்டிக் ஈரடுக்கு சரியா, டைப்போபிளாஸ்டிக் ஈரடுக்கு. கோயிலம் அப்படின்னா உடற்குழி சரியா. அடுத்து அப்சார்ப்ஷன் உட்கவர்தல் அல்லது உறிஞ்சுதல் சரியா. இது வந்து சோயிலம்னு வரும்னு நினைக்கிறேன், COELOM, நீங்க ஸ்பெல்லிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உடற்குழி. அடுத்து மொமெண்டம் உந்தம், பிஸ்டன் உந்து தண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்டன் அப்படின்னா உந்து தண்டு, நம்ம இன்ஜின்ல எல்லாம் இருக்கும்ல பிஸ்டன் இருக்கும் பாத்தீங்களா சரியா, அது பேர் என்ன அப்படின்னா உந்து தண்டு ரைட். பயாலஜிக்கல் உயிரியல், ஆக்சிடேஷன் ஆக்சிஜனேற்றம், இந்த சைடு பாருங்க பயாலஜிக்கல் சைக்கிள் உயிர் புவி வேதியியல் சுழற்சி, மெல்டிங் உருகுதல், உருக்குலைவு அப்படின்னா டிஃபார்மேஷன் சரியா. டிஃபார்மேஷன்னா உருக்குலைஞ்சு போறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிங்டம் உலகம் சரியாப்பா, கிங்டம்னா உலகம், இது முக்கியமானது ரைட். அடுத்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னா உள் இடைநிலை தனிமம், இன்புட் உள்ளிடகம் அடிக்கடி வருது எல்லாத்துலயுமே இருக்கு இன்புட். அடுத்து லேட்டன்ட் ஹீட் உள்ளுறை வெப்பம் சரி. பெனிட்ரேட் ஊடுருவுதல், ஆக்டட் ரூல் எண்ம விதி, ஆக்டேவ்ஸ் எண்மம், அப்ப அந்த ஆக்ட்ன்ற வார்த்தை வந்துச்சுனாவே எண்மம் தான். அடுத்து எக்கோ லொகேஷன் அப்படின்னா எதிரொலி இடம், எக்கோ லொகேஷன் எதிரொலி இடம். ஆனியன் அப்படின்னா எதிர்மின் அயனி, ஆனையான் சரியாப்பா. கேட்டையான் ஆனையான் வாங்க, கேட்டையான் வந்து நேர்மின் அயனி, ஆனையான் வந்து எதிர்மின் அயனி. அடுத்து ரிவர்பரேஷன் எதிர்முழக்கம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவர்பரேஷன்னா எதிர்முழக்கம். அல்கலி எதிர்காரங்கள், ஹோமோஜீனியஸ் ஒருபடித்தான தன்மை ஹோமோஜீனியஸ். அடுத்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் ஒலி எதிரொலித்தல், ஆப்டிக்கல் ஃபைபர் ஒலி இழை, இது பார்த்துட்டோம், ஒளிச்சேர்க்கை பார்த்துட்டோம். டிரான்ஸ்மிட்டிங் கடத்தி, கம்ப்யூட்டர் கணினி, ரேடியோ கார்பன் டேட்டிங் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு. அடுத்து ரேடியோ ஆக்டிவ் டிகே கதிரியக்க சிதைவு, ரேடியோ கெமிஸ்ட்ரி கதிரியக்க வேதியியல், ரேடியேஷன் கதிரியக்கம், டக்டைல் கம்பியாக நீட்டக்கூடிய, இங்க பாருங்க இது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. டக்டைல் அப்படின்னா என்னன்னா ஈஸியா கம்பியா நீட்டக்கூடியது. இப்ப இதெல்லாம் வந்துட்டு தங்கம்லாம் டக்டைல்னு சொல்லுவாங்க. டக்டைல் என்னப்பா சீக்கிரம் கம்பியா நீட்டக்கூடியதா டக்டைல். அடல்ட்ரேஷன் அப்படின்றது கலப்படம், மிக்சர் கலவை, கேனிங் கலன் அடைதல், கேனிங் அப்படின்னா கலன் அடைதல், கழிவு நீக்கம் எக்ஸ்கிரீஷன் கழிவு நீக்கம்,
ஒலேரிகல்ச்சர் காய்கறி வளர்ப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒலேரிகல்ச்சர் அப்படின்னா காய்கறி வளர்ப்பு. கேட்டலிஸ்ட் கிரியா ஊக்கிப்பா. இப்போ ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னா அது சீக்கிரமா நடக்கிறதுக்காக இந்த கேட்டலிஸ்ட உள்ள போடுவாங்க. அப்ப அந்த கெமிக்கல் ப்ராசஸ் வந்து சீக்கிரமா நடக்கும். அத கிரியா ஊக்கி, அது பேரு வித்தியாசமா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டலிஸ்ட் அப்படின்றது கிரியா ஊக்கி, வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி தான் கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து கார்டிலேஜ் குருத்தெலும்பு எல்லாத்துலயும் வந்துருது. வேஸ் அப்படின்னா குவளை திறந்த கொள்கலன். அடுத்தது பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி ஓயாதலைகள் 2 டெஸ்ட் பேட்ச் குரூப் 2 பிளஸ் 4 பேஸ் பண்ணி குரூப் 2 வரையும் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது குரூப் 4க்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குரூப் 4 ஸ்டாண்டர்டு ரெண்டுக்கும் நம்மளுக்கு சிலபஸ் ஒண்ணுதான். சரிங்களா? ஜனவரி 17ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா. டெஸ்ட் பேட்ச்க்கான கட்டணம் 2500 பிளஸ் கிளாஸஸும் நம்ம சேர்த்து ஸ்டார்ட் பண்றோம். ஜனவரி 17ல இருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். சோ விருப்பப்படுறவங்க 8667722090 அப்படின்ற நம்பருக்கு, அப்படி இல்லாட்டி 6374222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சரியா? சரி, இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு ஷெட்யூல் அனுப்பி விடுறோம். நீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஷெட்யூல் ஓகே அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. அடுத்தது பாருங்க, டியூபுலர் குழாய் வழி அதாவது டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். சரியா? டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன்னா குழாய் வழி திரும்ப உறிஞ்சுதல். அடுத்து குளோமருலர் ஃபில்ட்ரேஷன். குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா அதாவது குழாமருலர் வடிகட்டுதல். வித்தியாசமா இருக்கு பாருங்கப்பா. அந்த குளோமருலர் தான் அவங்க அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க, அந்த ஃபில்ட்ரேஷன் மட்டும் வடிகட்டுதல் சேர்த்துட்டாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வராது. சரியா? ரைட். ஆனா இந்த இது முக்கியம். டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னா குழாய் வழி உறிஞ்சுதல். அடுத்து பிக்கிலோ தெர்மிக் அனிமல், குளிர் ரத்த விலங்கு. சரியா? பிக்கிலோ தெர்மிக் அனிமல் அப்படின்னா குளிர் ரத்த விலங்கு. ஹைபர்னேஷன் குளிர்கால உறக்கம். இங்க பாருங்க, இது முக்கியமானது. சரியா? சயின்டிபிக் டேர்ம்ல முக்கியமானது. ஹைபர்னேஷன்னா குளிர்கால உறக்கம். டிரான்ஸ்ஃபர் வேஸ் குறுக்கலைகள். குறைந்த அளவு வினை அண்டர் ஆக்டிவ், அதான் குறைந்த அளவு வினை. அடுத்து குன்றல் பகுப்பு மியாசிஸ். அடுத்து காம்பவுண்ட் எபித்தீலியம் கூட்டு புறப்படலம்பா. சரியா? காம்பவுண்ட் எபித்தீலியம் அப்படின்றது கூட்டு புறப்படலம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ கூட்டு டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னா கூட்டு திசு. சிம்பாலிக் மைக்ரோப்ஸ் அப்படின்னா கூட்டுயிர் நுண்ணுயிரிகள். சரியா? சிம்பாலிக் இல்ல, சிம்பயாட்டிக் மைக்ரோப்ஸ் அப்படின்றது கூட்டுயிர் நுண்ணுயிரிகள். அடுத்து கொலாய்டல் சொல்யூஷன் கூழ்ம கரைசல். இது அடிக்கடி நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும், பாத்துக்கோங்க. கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்றது கூழ்ம கரைசல். அடுத்து வந்து டயாலிசிஸ்னா கூழ்ம பிரிப்பு. இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம், நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் கேட்பாங்க. சரிங்களா? டயாலிசிஸ் அப்படின்றது என்னன்னா கூழ்ம பிரிப்பு. சரியாப்பா? இந்த இதுல மெயினா உப்புச்சத்து அதிகமானவங்களுக்கு எல்லாம் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. டயாலிசிஸ்னா என்ன? அதுல ரத்தத்துல இருக்க உப்பு சத்தை வந்து நீக்கிறது தான் என்ன அப்படின்னா டயாலிசிஸ். சரியா? அடுத்து ஆஸ்டிவேஷன் கோடைக்கால உறக்கம். சரியா? இதுக்கு முன்னாடி ஹைபர்னேஷன் பார்த்தோம்லப்பா, அப்படின்னா குளிர்கால உறக்கம் பார்த்தோம். இந்த இருக்குல்ல, ஹைபர்னேஷன் அப்படின்றது குளிர்கால உறக்கம், ஆஸ்டிவேஷன் அப்படின்றது கோடைக்கால உறக்கம். இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, குளிர்கால உறக்கம், கோடைக்கால உறக்கம். அடுத்து ஸ்பெரிக்கல் மிரர் கோள ஆடிகள். சரியா? ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்றது கோள ஆடிகள். பிளானட் கோல், கோவலன் பாண்ட் சக பிணைப்பு. பிளேன் மிரர் சமதள ஆடி. ஆஸ்டிராய்டு சிறுகோள். யூனிஃபார்ம் மோஷன் சீரான இயக்கம். பிளேம் செல் சுடர் செல். கேட்டினேஷன் சுய சக பிணைப்பு. ஜீரோ வேலன்ஸ் ஜீரோ இணைத்திறன். ஜீரோ எரர் ஜீரோ சுழிப்பிழை. அடுத்து ஆர்பிட்டால் வெலாசிட்டி சுற்றியக்க திசைவேகம், அதுதான் ஆர்பிட்டால் வெலாசிட்டி. ரேஞ்ச் ஆஃப் ஹியரிங் செவியுணர் நெடுக்கம். சரியா? ரேஞ்ச் ஆஃப் ஹியரிங் அப்படின்றது செவியுணர் நெடுக்கம். அடுத்து ஓப்பர் குளம் அப்படின்றது செவில் மூடி, அதான் ஓப்பர் குளம். காம்பவுண்ட்ஸ் சேர்மம். சைலம். சரியா? அது ஓகே, காம்பவுண்ட்னா சேர்மம். அடுத்து மெல்லியபிள் அப்படின்னா தகடாக்கும் தன்மையுடைய. டக்டைல்னா கம்பியாக நீட்டும் தன்மை உடையன்னு பார்த்தோம்ல, டக்டைல் பார்த்தோம் பாத்தீங்களா? கம்பியாக நீட்டும் தன்மையுடையது டக்டைல். இது தகடாக்கும் தன்மையுடையது அப்படின்னா மெல்லியபிள் அப்படின்னா தகடாக்கும் தன்மையுடையது. அடுத்து டெண்டான்ஸ் அப்படின்னா தசை நான்பா.
தசை நான், அது என்னன்னா டென்டான்ஸ் அப்படின்றது தசை நான். அடுத்து லிகமெண்ட் அப்படின்றது தசை நான் தசை நார் ரெண்டுமே என்னன்னா லிகமெண்ட். அடுத்து ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி தடய வேதியியல். இங்க பாருங்க, இந்த ஃபாரன்சிக் அப்படின்னாவே தடயவியல் துறை தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா தடய வேதியியல். அடுத்து வேக்சினேஷன் அப்படின்னா தடுப்பான் இல்ல அம்மை குத்துதல், அது பேரு. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. வேக்சினேஷன் அப்படின்றது தடுப்பான்கள் அல்லது அம்மை குத்துதல், வித்தியாசமான வார்த்தை. சரியா? அடுத்து ரெஃப்ராக்ஷன் அப்படின்னா சாரி ரேர் ஃபிராக்ஷன்ஸ் பா. சரியா? ரேர் ஃபிராக்ஷன்ஸ்னா தளர்ச்சிகள், இது வித்தியாசமான வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேர் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்றது தளர்ச்சிகள். அடுத்து எலமெண்ட்ஸ் தனிமம். ஸ்பெசிபிக் லேட்டன்ட் ஹீட் அப்படின்னா என்னன்னா தன் உள்ளுறை வெப்பம். பிளான்ட்ஸ் தாவரங்கள். வெலாசிட்டி திசைவேகம். சப் ஃபைலம் துணை தொகுதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சப் ஃபைலம் அப்படின்றது துணை தொகுதி. அடுத்து IUPAC நேம் தூய மற்றும் பயன்பாட்டு வேதியியலுக்கான சர்வதேச கழகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. IUPAC அப்படின்றது தூய மற்றும் பயன்பாட்டு வேதியியலுக்கான சர்வதேச கழகம். அடுத்து ஃபைலம் தொகுதி. ரிமோட் கண்ட்ரோல் தொலை உணர்வி, இங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமோட் கண்ட்ரோல்னா என்னன்னா தொலை உணர்வி. அடுத்தது மீசோக்லியா நடு அடுக்குப்பா. சரியா? மீசோக்லியா அப்படின்னா நடு அடுக்கு. டெட்ரா வேலன்சி 4 இணைத்திறன், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெட்ரா வேலன்சி அப்படின்றது 4 இணைத்திறன். அடிப்போஸ் திசு நினத்திசு. அடிப்போஸ் திசு அப்படின்றது நினத்திசு. அடுத்து பெர்மனன்ட் திசு அப்படின்னா நிலைத்த திசு, இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்போஸ் திசு அப்படின்னா நினத்திசு, பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அப்படின்னா நிலைத்த திசு. அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் நிலை மின்னியல். பிக்ஸ்டு ரெசிஸ்டர் நிலையான மின்தடை. மாஸ் நம்பர் நிறை எண். நீராவி போக்கு டிரான்ஸ்பிரேஷன். சரியா? டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது நீராவி போக்கு. அடுத்து ஹைட்ரோட்ராபிசம் நீர் நாட்டம். இங்க பாருங்க, டிராபிசம்னாவே நாட்டம் தான். அப்போ ஹைட்ரோ அப்படின்னாவே நீர்னு அர்த்தம். ஹைட்ரோட்ராபிசம் அப்படின்னா நீர் நாட்டம். அடுத்து ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்னா நீர்வாழ் தாவரங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்றது என்னன்னா நீர்வாழ் தாவரங்கள். லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் நெட் அலைகள். சரியா? டைரக்ட் கரண்ட் நேர் மின்னோட்டம். டைரக்ட் கரண்ட்னா நேர் மின்னோட்டம். கேட்டையான் நேர்மின் அயனி, அது கேட்டையான். அடுத்து அமார்பஸ் படிக வடிவமற்ற அமார்பஸ். கிறிஸ்டலைசேஷன் படிகமாதல். பிரிசர்வேட்டிவ்ஸ் பதப்படுத்திகள், பிரிசர்வ் பண்ணி வைக்கிறோம்ல அப்படின்னா பதப்படுத்தி வைக்கிறோம். ஹெட்ரோஜீனியஸ் பலபடித்தான தன்மை. பல்லுருவமைப்பு பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்னா உருவ அமைப்பு. சரியா? அதாவது பல்லுருவ அமைப்பு. இந்த மார்பிங்னாவே உருவ அமைப்பு தான். சரியா? அப்போ பாலிமார்பிசம்னா பல்லுருவ அமைப்பு. டென்டல் ஃபார்முலா பர் சூத்திரம். வல்னரபிள் ஸ்பீசிஸ், இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம். வல்னரபிள் அப்படின்னா பாதிப்புக்குள்ளான அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப வல்னரபிள் ஸ்பீசிஸ் அப்படின்னா பாதிப்புக்குள்ளான சிற்றினங்கள். இங்க பாருங்க, ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வல்னரபிள்னாவே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அப்ப வல்னரபிள் ஸ்பீசிஸ் அப்படின்றது பாதிப்புக்கு உள்ளான சிற்றினங்கள். அடுத்து பாஸ்டரைசேஷன் அப்படின்னா பாஸ்டர் பதனம். யூனிவர்ஸ் பிரபஞ்சம். ஹெட்ரோட்ராபிக் அப்படின்னா பிறச்சார்பு. ஃபாசில் வாட்டர் புதைபடிவ நீர். ஜியோட்ராபிசம் புவி நாட்டம். ஃப்ளோயம் அப்படின்னா பட்டயம்னு அர்த்தம். சரியா? அடுத்து எக்டோடர்ம் புற அடுக்கு. எண்டோடர்ம்னா அக அடுக்கு, எக்டோடர்ம் அப்படின்னா புற அடுக்கு. அல்லோட்ராப்ஸ் அப்படின்றது புற வேற்றுமை வடிவம். அடுத்தது இந்த பாருங்க, ஈக்வேட்டர் பூமத்திய ரேகை. ஜீனியஸ் பேரினம். பெல்ஜார் மணிச்சாடி. வெர்மிகல்ச்சர் மண்புழு வளர்ப்பியல், அதுதான் வெர்மிகல்ச்சர். அடுத்து பார்மகாலஜி மருந்தியல், ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்மகாலஜி அப்படின்னா மருந்தியல். வேரியபிள் ரெசிஸ்டர் மாறு மின் தடை, அதான் வேரியபிள் ரெசிஸ்டர். அடுத்து அல்டர்னேட்டிங் கரண்ட் மாறு மின்னோட்டம். லிவிடேட், இங்க பாருங்க வித்தியாசமா இருக்கும். லிவிடேட் அப்படின்னா மிதத்தல்னு அர்த்தம். எலக்ட்ரிக் செல் மின் களம், அதுதான் என்னன்னா எலக்ட்ரிக் செல்லு. மின் காந்தம் எலக்ட்ரோ மேக்னட். மின் சுற்று எலக்ட்ரிக் சர்க்கியூட். மின் தடை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ட். ரியோஸ்டாட் அப்படின்னா மின்தடை மாற்றி. ரியோஸ்டாட் அப்படின்றது மின்தடை மாற்றி. ரெசிஸ்டார் அப்படின்னா மின் தடயம். சரிங்களா? ரெசிஸ்டார்னா மின் தடயம்.
எலக்ட்ரோலைட் அப்படின்னா மின்பகு திரவம், மின்வாய் அப்படின்றது எலக்ட்ரோடு. சரியா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோலைட் அப்படின்றது மின்பகு திரவம், எலக்ட்ரோடு அப்படின்னா மின்வாய். அடுத்து எலக்ட்ரோகெமிக்கல் செல், மின் வேதி களம். இந்த மூணு மின்னு வருது பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, எலக்ட்ரோலைட்னா மின்பகு திரவம், எலக்ட்ரோடுனா மின்வாய், எலக்ட்ரோகெமிக்கல் செல் மின் வேதி களம். அடுத்து பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு. சரியா, இது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின்னாற்றல், ஃபியூஸ் மின் உருகு இழை. இது போன நம்ம 8th புக்லயுமே இருந்துச்சு, 9th புக்லயும் இருக்கு. லீஸ்ட் கவுண்ட் மீ சிற்றளவு, அல்ட்ராசோனிக் மீ இழை, மீ ஒளி, இன்ஃப்ராசோனிக்னா குற்றொலி. சரியா, அந்த 20 ஹெட்ஸுக்கு கீழே இருக்கிறதுலாம் குற்றொலி இன்ஃப்ராசோனிக், 20,000 ஹெட்ஸுக்கு மேல இருக்கிறதுலாம் அல்ட்ராசோனிக் மீ ஒலி. சரியா, அடுத்து நேட்டோ கார்ட் அப்படின்றது முதுகு நான். அடுத்து இந்த சைட் பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்னதான் ஓயாத இலைகள் 2க்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஜனவரி 17 இருந்து ஸ்டார்ட் பண்றப்ப குரூப் 2 பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச் போறோம். குரூப் 4க்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அக்டோபர் வரை உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்கு. ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க 8667622090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல 6374222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அடுத்து பாருங்க, மும்மை ட்ரையாட்ஸ் அப்படின்னா மும்மை, ட்ரையினாவே 3 தானப்பா. அப்ப ட்ரையாட்ஸ்ன்றது மும்மை. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா முழு அக எதிரொலிப்பு. அடுத்து நான் போலார் சால்வெண்ட், முனைவற்ற கரைப்பான். சரியா, நான் போலார் சால்வெண்ட்னா முனைவற்ற கரைப்பான். அடுத்து ரியல் அண்ட் வெர்ச்சுவல் இமேஜ், ரியல்னா மெய்பிம்பம், வெர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னா மாயப்பிம்பம். சரியா, அடுத்தது சர்ஃபேஸ் மேற்பரப்பு, மேண்டில், மேண்டில் உரை டைரக்டா கொடுத்துட்டாங்க. இந்த தான் மெயின். இங்க பாருங்க, இது 2 மெயின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா மைய விலக்கு விசை, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா மைய நோக்கு விசை. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னா மைய விலக்கு விசை, சென்ட்ரிபீட்டல் அப்படின்னா மைய நோக்கு விசை. இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரெசின் கோடு, ரெசின் கோடு இல்ல ரெசின் குறியீடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா குறியீடு தான் சரியான வார்த்தை. நம்ம 10th புக்ல கரெக்டா இருக்கும். சரி, டாக்ஸானமி வகைப்பாட்டியல், வகைப்பாடு அதான் டாக்ஸானமி. டிஸ்டிலேஷன் வடிகட்டுதல், ஆர்டர் வரிசை, ஜெரோஃபைட்ஸ் வறண்ட தாவரங்கள். இங்க பாருங்கப்பா, இது முக்கியமானது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெரோஃபைட்ஸ் அப்படின்றது வறண்ட தாவரங்கள், மறந்துறாங்க. வறண்ட நிலத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள் ஜெரோஃபைட்ஸ். அடுத்து புக்கல் கேவிட்டி அப்படின்னா வாய்க்குழி, மெட்டீரியாலஜிக்கல் வானியல் ஆய்வு, ஃபோர்ஸ் விசை, ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்வெளி நிலையம், அனிமல்ஸ் விலங்குகள். அடுத்து ஹியூமோட்ரோபிக் அனிமல் அப்படின்னா வெப்ப ரத்த விலங்கு. சரியா, ஹியூமோட்ரோபிக் அனிமல்னா வெப்ப ரத்த விலங்கு. வெளியீட்டகம் அவுட்புட், கெமிக்கல் பாண்ட் வேதி பிணைப்பு. ஸோ 9th கலைச்சொற்கள், 9th சயின்ஸ்க்கான கலைச்சொற்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சுப்பா. நன்றி.